எத்தனை வயசுல இறந்தது? சத்தமாக பேசு. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும். கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னா, உங்கள் கல்யாணத்துக்கு முன்னா 10 வயசு இருக்குமா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்ன 10 தெரியும் உங்களுக்கு? நல்லா எப்படி இருந்தார்? உளுந்து ஒரு இடுப்புல மாடு ஓட்டணும் வண்டி. அங்கே ஒரு கடை ஓடிக்கு போனார் வேப்ப மாடு. அப்படியே ஒரு செப்பெல்லாம் ரோட்டு மேலே அப்படி பள்ளம் தோட்டிருக்காரு. சவர்ந்த மண் எடுத்துட்டோம். அதில் வந்து அப்படியே வந்து முட்டு இல்லை எண்ணெய். அப்புறம் ஒரு வருஷம் அங்கே ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு போனீங்க? அந்த நாளில் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து இறங்கினாது. ஒரு 4 நாளைக்கு விற்று மெட்ராஸ் வைத்தியம் பார்க்கலாம். அப்போல்லாம் யார் இந்த கருங்க அம்மா அதே தான் அதே பொண்ணு. அப்பெல்லாம் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டோன்னே விட்டுருவாங்க. வைத்தியம் பார்ப்பாங்க. வச்சலை மூலிகை மருந்து அதெல்லாம் வைத்தியம் பார்ப்பாங்க. அப்புறம் இன்னும் உலக்க போட்டு ஊற்றினாங்க காசு வச்சலை மருந்து தான் தருவாங்க. இந்த கட்டு காசாங்க மூலிகை மருந்து எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்கு வந்து 17 17 யார் இந்த ஊர்ல வந்து மாப்பிள்ளை பார்த்து? இந்த ஊரில் மாப்பிள்ளை பார்க்கலாம். எங்கள் சித்தப்பாடைய பையன் என்று ஒரு வந்தார். உங்கள் சின்ன மாமாவும் அவங்க அப்பா வந்து மிருத்துனாங்க. திண்டிவனத்துனால ஊர்ந்து பார்க்கணும். அங்கே அவங்க ஊர் நிலப்படம் நல்லா மாட்டு போட்டால் வசதியான இருப்பான். இவங்க செட்டி விடுறாரு. அந்த பக்கம் குப்பை காடுன்னு இந்த 2 குடிகள் இருக்குது. இந்த ஊராட வந்துட்டாங்க. நாகை மாவட்டத்தில் இருந்து நாகை வந்து அந்த கோயிலில் அதுதான் அவங்க அம்மா வீட்டுக்கு சொந்தம். அம்மா வீடு அங்கே வந்து தங்கி நாங்கள் ஒன்றா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு இந்த பொம்பளை 2 புள்ளையும் இருக்கணும்னு அந்த உப்பளம் பக்கம் போயிட்டாங்க. உப்பளத்தில் போய் ஒரு கிறிஸ்டின் வீட்டில் தங்கி அங்கேயே ஆலையில் சாப்பாடு இருக்குது. அந்த நாளில் கூடையில் வைக்கணும். அடுத்து நல்லா வசதியாக சம்பாதிச்சு ஒரு பையன் அவர் கட்டி இருந்தார். பொண்ணு மட்டும் இவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தாரு அவர் வேறு கல்யாணம் கட்டிங்கன்னா நிலப்பழமெல்லாம் அங்கேயே இருந்தார். இந்த பிள்ளை போவார். அப்புறம் ஆளாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது இது ஒரு பண்ணல. அப்புறம் அவளை விட்டுட்டு இது சுற்றி வந்துச்சு. பொண்ணு அந்த தங்கி இந்த வீட்டுக்கு அவங்க தம்பிக்கு கட்டி வச்சுருக்காங்க. பொண்ணு இருக்கிறாங்க. 30 வாண்டது அது இதுக்காக அவங்க தம்பி கொடுத்தான்னு அது போதும். எங்கள் அம்மாவுக்கு மாமன் எந்த ஊர்ல கல்யாணம் நடந்தது? எனக்கு இந்த வீட்லேயே தான் நடந்தது. இந்த வீட்லையா? இந்த வீட்டில் அப்போ இந்த பெரிய ஊர் ஒண்டியும் ஏற்கனவே பழைய ஊர் இருக்கு சார். அது ஊர் ஒண்டியும் அங்கே மீதி நீட்டுக்கு தோப்பு. அந்த தோப்புக்குள்ள அந்த காணிக்கு அது வரைக்கும் கொட்டாடு பார்க்குற மாதிரி போட்டு இங்கே தான் எல்லாருக்கும். அப்புறம் எங்கள் பெரிய மன்னனுக்கும் அங்கே தான் நடந்துச்சான். இவருக்கு அங்கே தான் இந்த நடு ஆளுக்கு இங்கே தான் நடக்கும். இங்கே என்ன பெரிய பந்தல் போட்டு செஞ்சாங்க. பெரிய பந்தல் போட்டு கொட்டாடு பந்தல் மாதிரி போடுவாங்க. போட்டு துணி கட்டி அதில் வச்சாலாம். இங்கே இதை வீட்டில் தான் எல்லாம் நம்மளுக்கு சூடு செஞ்சுட்டு எல்லாம் அந்த வீட்டில். சரி, இப்போ திண்டிவனத்துக்கெல்லாம் இப்போ எப்படி போவீங்க? மாட்டு வண்டியா இல்லை பஸ்ஸு போவீங்க? பஸ்ஸு போச்சு. ₹1 எனக்கு கல்யாணம் ஆகலாம் பஸ்ஸு போய் ₹1. அப்புறம் பஸ்ஸு அதான் ஒரு நாளைக்கு இப்போவே ₹3. ஒரு திண்டிவனம் இங்கே ₹1 தான். அப்புறம் ₹1.25 ஏறிச்சு. அப்புறம் அந்த ஏறி வந்துட்டு இப்போ வந்து ₹20 ₹22 நிற்குது. அப்புறம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் சேர்ந்து தான் மாமா போகிறேன். சுதந்திரம், நாட்டுக்கு சுதந்திரம் தெரியும் நடக்கும்போதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? விவரம் தெரியுமா? இங்கதான் ஆனால் தெரியாது. வெள்ளக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க என்ன பண்ணீங்க சுதந்திரம் கிடைச்சிட்டு உடனே? எல்லாம் ஊரில் எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே ரோட்டு பக்கம் பாலத்து பக்கமெல்லாம் தெத்தி அடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் சுதந்திரம் உங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்குது இங்கே இருக்கிற திண்டிவனத்தில். அதான் பேச்சுக்குன்னா இங்கே சொல்லுவாங்க. கல்யாணம் நடந்திருக்காது. நான் 60 தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போல்லாம் தெரியாது. அங்கெல்லாம் பேசிக்குவாங்க. அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளை விளையாடுங்க இருப்போம். தெரியாது.
கிடப்போம். இங்கே கட்டின்னு வரப்பெல்லாம் கூட எந்த ஒன்றும் தெரியும். கதையை கேள்வி ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாதுங்கிறது பேட்டிக்கெல்லாம் தெரிஞ்சு. பேட்டிக்கன்னு இல்லை, அப்போல்லாம் நாங்கள் அப்படியே அங்கே விளையாடி அப்படியே சின்ன கிடப்போம். வயசுல என்ன விளையாட்டு? பெரியவங்க சின்ன பேசுகிறாங்களே, வயசுல என்ன விளையாட்டு விளையாடலாம்? அட என்ன வாட்டு விளையாடி கிடப்போம். நம்ம பசங்களாம் ஒன்றா அது போட்டு என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? பக்கத்தில் வேணா பிள்ளைங்க அதெல்லாம் படிக்க கொள்ளலாம், எல்லாம் கும்பு கொண்டுன்னு வராங்க கிடப்போம் ரோட்டில். என்ன விளையாட்டு விளையாட்டு? சும்மா இந்த தொப்பு ஆட்டம், குடிக்கிற ஆட்டம், வாட்டு ஆட்டம், இப்படி விளையாண்டு கிடப்போம். தொக்கு பறி. தொக்கு பறின்னா என்ன? இந்த போய் குடிச்சிக்கணும், குடிச்சு தண்ணி கூட இருக்குங்கள ஒரு கட்டம் போட்டுட்டு இது ஒரு கோடு போட்டு விட்டு, பாண்டி ஆட்டம் நாங்க. இல்லை இங்கேருந்து அப்படி தாண்டி குடிக்கணும் ஓடலை, அது மாதிரி ஆடிங்க இருக்கும். அப்போ எனக்கு கட்டின்னு வந்து வெகு நாள் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, பொங்கல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க? பொங்கல் கிராமத்துக்கு தானே சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீ எப்படி கொண்டாடுவீங்க? அங்கே கரம் பொங்கல் கொண்டாடணும். இன்னும் மாடு வண்டி மாடு இதுக்கெல்லாம் பூசை போட்டுருவாங்க. சரி.